Hi friends, welcome to day 21 of Excel. இன்னைக்கு எக்ஸல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபில்டர் ஆப்ஷன்ல அண்ட் ஆர் ஃபங்க்ஷன் வந்து எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்துட்டு ப்ரீவியஸ் வீடியோல ஒரு சிங்கிள் ப்ராஜெக்ட் நேம் எடுத்து ஃபில்டர் பண்ணி நம்மளோட அட்வான்ஸ் ஃபில்டர் ஆப்ஷன் எப்படி எனேபிள் பண்றதுன்னு சொல்லி கொடுத்துருப்போம். செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ வந்து நான் இங்க 2 கண்டிஷன்ஸ் எடுத்திருக்கேன். ட்ரைனிங் அண்ட் ப்ராக்ரஸ் வந்து எனக்கு 0.0% இருக்கிற வேல்யூஸ் மட்டும்தான் வேணும். ஸோ இப்போ எடிட்டிங் போயிட்டு ஃபில்டர் போயிட்டு அட்வான்ஸ் ஃபில்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ அட்வான்ஸ் ஃபில்டர் ஆப்ஷன்ல காப்பி டு அதர் லொகேஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ கிரைட்டீரியால இதான் கிரைட்டீரியா ஏரியா அண்ட் செலெக்ஷன் என்னோட லிஸ்ட் ரேஞ்ச் வந்துட்டு டோட்டலா இந்த லிஸ்ட் ரேஞ்ச் கொடுத்துக்கிறேன் அண்ட் என்னோட காப்பி லொக்கேஷனையுமே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் நான் எனக்கு வந்து இங்கே காப்பி பண்ணணும். ஸோ காப்பி லொக்கேஷன் இங்கே, கிரைட்டீரியா இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ நான் ஓகே கொடுத்தேன். ஓகே, இப்போ ஓகே கொடுத்தேன் அப்படின்னா 0.00%ல இருக்கக்கூடிய ட்ரைனிங்ஸ் மட்டும்தான் நமக்கு காமிச்சிருக்கும். ஸோ இப்போ இதுவே இங்கே எவ்வளோ ட்ரைனிங் இருக்கு அப்படின்னு செக் பண்ணி நம்ம ஜஸ்ட் ஃபில்டர் எனேபிள் பண்ணிக்கலாம். ஃபில்டர் எனேபிள் பண்ணிட்டு ஃபில்டர் ஆப்ஷனுக்குள்ள ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு 3 ட்ரைனிங் இருக்கு. ஓகேங்களா, ப்ராஜெக்ட்ல வந்துட்டு 3 ட்ரைனிங் ப்ராஜெக்ட்ஸ் நமக்கு இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து 0.0% மட்டும் கொடுக்காம இருந்திருந்தோம் அப்படின்னா நமக்கு ஃபில்டர் ஆகி வரும்போது 3 ட்ரைனிங் ஆப்ஷனும் வரும். ஸோ ட்ரைனிங்காகவும் இருக்கணும், பிளஸ் ப்ராக்ரஸ் வந்துட்டு எனக்கு 0% இன்னும் ஸ்டார்ட் ஆகாத ப்ராஜெக்டாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து கிளியர் ஃபில்டர் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ எக்ஸல் வந்துட்டு காலம் வைஸா நெக்ஸ்ட் நீங்க எது வேணா ஆட் பண்ணிக்கலாம். டேஸ் ரெக்வயர்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி காலம் வைஸா போகும்போது இதை வந்து அன்ஃபங்க்ஷனா எடுத்துக்கும். எக்ஸல் பொறுத்த வரைக்கும் காலம்ஸ்ல கொடுக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் அன்ஃபங்க்ஷனாகவும், ரோஸ்ல கொடுக்கக்கூடிய ஃபங்க்ஷன் வந்துட்டு ஆர் ஃபங்க்ஷனாகவும் எடுத்துக்கும். ஸோ எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ட்ரைனிங்க்கு ஜஸ்ட் சப்போர்ட் எடுத்துக்கலாம். சப்போர்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம் அண்ட் சப்போர்ட்ல 100% எடுத்துக்கலாம். ஸோ சப்போர்ட்ல 100% அண்ட் ட்ரைனிங்லையுமே 100% எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது வந்து ஆர் ஃபங்க்ஷன். ட்ரைனிங்ல 100% இல்லைன்னா சப்போர்ட்ல 100% அண்ட் அப்படின்னா ரெண்டுமே நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஆர் அப்படின்னா எனி ஒன் எதுவா இருந்தாலும் நம்ம பண்ண முடியும். ஸோ இப்போ இதை ஜஸ்ட் நான் டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ எகெயின் நம்ம வந்துட்டு அட்வான்ஸ் ஃபில்டர் போய்க்கலாம். ஸோ அட்வான்ஸ் ஃபில்டர் ஆப்ஷன்ல காப்பி டு அதர் லொகேஷன் கொடுத்துக்கலாம். நம்மளோட லிஸ்ட் ரேஞ்சுக்கு நம்மளோட லிஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் தட் கிரைட்டீரியால அதோட 2 கிரைட்டீரியா செலக்ட் பண்ணிக்கலாம் அண்ட் லொகேஷன்ல வந்து நம்ம ஒரு லொகேஷன் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைனிங்ல வந்துட்டு நமக்கு 100% இல்லை, பட் சப்போர்ட்ல 100% இருக்கு. அப்படிங்கிறனால நமக்கு வந்துட்டு ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஸோ எக்ஸாம்பிள் இங்கே ட்ரைனிங்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு 80% பார்த்தோம் இல்லையா. ஸோ இங்கே வந்துட்டு 80 கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ அகெயின் வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ அட்வான்ஸ் போய்க்கலாம். காப்பி டு அதர் லொகேஷன், நம்மளோட லிஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் தட் கிரைட்டீரியா கொடுத்தாச்சு அண்ட் நமக்கு வந்து லொகேஷன் வந்து நான் இங்கே கொடுத்துக்கிறேன்.
இப்போ ஓகே கொடுத்தேன் அப்படின்னா இப்போ பாருங்க ட்ரைனிங்ல 80யும் வந்திருக்கு, சப்போர்ட்ல 100%. இப்போ எக்ஸல்ல அண்ட் ஆர் ஃபங்க்ஷன் ஃபில்டர்ஸ்ல எப்படி யூஸ் பண்றதுன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல இங்க நம்ம நேம்ஸ் சேஞ்ச் பண்ண இங்க வேல்யூஸ் சேஞ்ச் பண்றது எப்படிங்கிற அட்வான்ஸ் ஃபில்டர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.